பஞ்சப்பூர்ல 233 கோடியில கட்டப்பட்டு நவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிற பணி இப்போ தீவிரமா மேற்கொள்ளப்பட்டு வருது. திருச்சி மாநகராட்சி 4வது மண்டலம் 62வது வார்டுக்குட்பட்ட பஞ்சப்பூர்ல மாநகராட்சிக்கு சொந்தமான சுமார் 247 ஏக்கர்ல தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டத்துக்கு கீழே சுமார் 58.64 MLD கொள்ளளவுல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டு இப்போ பயன்பாட்டுல இருக்கு. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிற இடங்களை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது மேற்கண்ட முறையில சுத்திகரிப்பு செய்யறதால அதிக அளவுல இடம் பயன்படுத்த வேண்டி இருக்கிறதாலையும் எதிர்வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டும் புதிய நவீன தொழில்நுட்ப முறையில 100 MLD கொள்ளளவு இருக்கிற கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிற பணிக்கு அரசாணை வெளியிடப்பட்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலமா பணி மேற்கொள்ள சுமார் 233 கோடிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. மேற்படி இந்த பணிக்கு 2023 ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு ஒப்பந்த புள்ளி நிபந்தனைகளின்படி ஹைதராபாத்தை சேர்ந்த பிரதிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்துக்கு 2024 வேலை உத்தரவும் வழங்கப்பட்டுச்சு. 50 வார்டு மக்கள் பயன்பெறும் இத்திட்டத்துல 74% பணிகளும் முடிஞ்சிருக்கு. இந்த திட்டம் வரக்கூடிய ஜூன் மாசத்துல முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகளை மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் ஆய்வு செஞ்சு பார்த்திருக்காரு. அப்போ பணிகளை சீக்கிரமா முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆய்வின் போது மாநகராட்சி செயற்பொறியாளர் KS பாலசுப்ரமணியன், உதவி செயற்பொறியாளர் வேல்முருகனும் உடனிருந்திருக்காங்க.